பெண்ணுக்கு பெண் எதிரி அல்ல. பெண் திருமணமானவுடன் அவள் கணவன் குடும்பத்தினருக்கு தாரை வார்ப்பது என்ற முறையே தவறல்லவா? ஒரு வீட்டில் வளரும் பெண் தனது தாயை பார்த்து வளர்கிறாள். தாய் கற்பித்த பாடங்கள், தாயின் பண்புகள் எல்லாமும் அவள் மீது ஒரு தாக்கத்தை நிச்சயம் உருவாக்கி இருக்கும். அதே சமயம் அவள் செல்லும் புகுந்த வீட்டில் உள்ள மாமியார் என்ற பெண் அவளது தாயை போன்று அல்லாமல் வேறொரு வகை பெண்ணாக இருப்பார். இப்படி வெவ்வேறு சூழல்களின் வெவ்வேறு குணங்கள் கொண்ட இருவர் அங்கே இணைந்து வாழ வேண்டியிருக்கிறது. இதில் பெரும்பாலும் மருமகளாக வரும் பெண் தன்னை புகுந்த வீட்டுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறாள். அங்கு அடிமையாக ஏற்கனவே வாழ்ந்து வந்த மாமியார் தனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைத்து தனக்கான ஒரு அடிமை கிடைத்து விட்டதாக சந்தோஷப்படுகிறார். பிறகு என்ன? எந்த நேரமும் மனரீதியாக ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலும் ஒன்றாக இருக்க வேண்டிய கட்டாயம் நேர்கின்ற இரு பெண்களிடையே பகைமையை தவிர வேறு என்ன உருவாகும்? தனக்கு கற்பிக்கப்பட்ட, தான் அடங்கி ஒடுங்கி வாழ்ந்த அதே பாடத்தை, அதே பாதையை மருமகளிடம் எதிர்பார்க்கிறார் மாமியார். அந்த மாமியாருக்கு மகள்கள் இருந்தால் அவர்களும் இவரோடு இணைந்து கொள்கிறார்கள். ஆண் என்பவன் கணவனும் சரி, மாமனாரும் சரி, நாட்டாமைகள் போல பெண்களின் பணிவிடைக்காக அவர்களை வைத்திருக்கும் மேட்டிமைப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஆண்களின் சொல்லே வேதவாக்கு என்று எண்ணி பலகாலம் அடங்கி கிடந்த பெண்களுக்கு ஆண்களால் போதிக்கப்பட்ட எல்லாமும் இன்னமும் மூளையில் நிரம்பி கிடக்கிறது. குடும்பத்தின் பிரச்சனைகள் எதுவும் ஆணுக்கு மேம்போக்கான பிரச்சனை தான். பெண்ணுக்கோ அதுவே வாழ்வா சாவா பிரச்சனை ஆகிவிடுகிறது. இப்படி பெண்ணுக்கு பெண்ணே எதிரியாக மாறிவிட ஆண்கள் செய்த மூளை சலவைகள் கடந்த காலங்களில் மிக ஏராளம். அதனால்தான் கல்வியும் சுயசார்பும் சுயமரியாதையும் அறிவும் கொண்ட தெளிவான பெண்கள் தமது வீடுகளில் உருவாகும் போது பெண்களே அவர்களை எதிர்க்கிறார்கள், எதிரிகள் ஆகிறார்கள், ஒடுக்கி முயற்சிக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய விஷயுகம். அதனால்தான் சொல்கிறோம், பெண்களை பெண்கள் எந்த நிலையிலும் எதிரியாக பார்க்கக்கூடாது. குடும்பம் என்பது தமது வசதிக்காக ஆண்கள் வகுத்து கொண்ட ஒரு கட்டமைப்பு. இதனால் ஒட்டுமொத்த ஆண்களையும் குறை சொல்ல வரவில்லை. ஆணுக்கு இயற்கையாக இருந்த வசதிகளும் வலிமையும் பெண்ணுக்கு இருந்திருந்தால் பெண்ணும் ஒருவேளை அவ்வாறே ஆணை அடக்கி இருக்கக்கூடும். அப்போது நாம் ஆணுக்கு சப்போர்ட் செய்திருப்போம். இப்போது பெண்ணுக்கு அதை செய்கிறோம். பெண்ணுக்கு உறுதுணையாக நிற்கும் ஆண்கள் இங்கு கொஞ்சம் நஞ்சம் பேரா? நிறைய. பாதிக்கப்பட்டவர்களின் கூட நிற்பதுதான் அறம், நீதி, அறிவு எல்லாமும். இன்று ஆணிடம் இருக்கும் அதீத உயர்வு மனப்பான்மையும் பெண்ணிடம் இருக்கும் அதீத தாழ்வு மனப்பான்மையும் இரண்டுமே தேவையில்லை, இருவரும் சமம் என்று சொல்ல வருவதே, அதை நிரூபிப்பதே பெண் செய்ய வேண்டிய முதல் கடமை. இதை குழந்தை வளர்ப்பிலேயே நாம் செய்ய தொடங்க வேண்டும். திருமணங்கள் ஒரு புதிய நாகரிகமான புது குடும்பம் ஒன்றை உருவாக்கிட உதவ வேண்டும். பழைய பாரம்பரியங்களின் தொடர்ச்சியை, ஆணாதிக்கத்தின் தொடர்ச்சியை நிலைநிறுத்த உதவுவதாக இருக்கக்கூடாது. என்னுடைய கருத்து, 2 வகையான உதாரணமாக நான் பிரித்து சொல்லலான்னு நினைக்கிறேன். ஒன்று நான், இன்னொன்று நம்ம பெண் அமைப்பு. ஏன் நான் முதல்ல என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் எப்படியாப்பட்ட ஆளுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். நான் எப்படியாப்பட்ட ஆளுனா, சின்ன வயசுலேருந்தே ஆண்களையும் வெறுக்கிற பொண்ணு, பெண்களையும் வெறுக்கிற பொண்ணு. பெண்கள்கிட்டே பேச மாட்டேன். அதனால் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுங்களும் இல்லை. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, தாயை இழந்தவுடன் பெரியம்மா, அதாவது தந்தையோடைய அண்ணனுடைய மனைவி, அவங்க எங்களை வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. முதல்ல அங்கவே பாதி பெண்களை வெறுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்தப்போ
சக மாணவிகளும் என்னை வெறுத்தாங்க. சரி ஓகே, வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸே இல்லாத இருக்க முடியாத என்ன அப்படின்ட்டு ஃப்ரெண்டுங்களே இல்லாத வாழ்ந்தாச்சு. இப்போ கொஞ்ச நாளாக தான், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே பெண் குழுவில் நான் இணைஞ்சேன். எனக்கு எப்படின்னா, பெண்களை நான் எப்படி என் மனசில் நினச்சின்னு இருந்தேன்னா, ரொம்ப கொடூரமானவங்க, இறக்கமற்றவங்க, மனிதாபிமானம் இல்லாதவங்க. ஏன் அப்படின்னா, எல்லாருமே வெறுத்ததுனால அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. ஒரு பெண்ணை எதிரியாக நினச்சா எங்கேருந்து நம்ம பெண்ணுக்கிட்டே நம்ம சகஜமாக பேசுறது, ஒரு எதிரியை போல் என்னையே பார்க்கும் போது எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏதோ மிருகம் வரா மாதிரியோ கிராமத்து பொண்ணுன்ற மாதிரியோ பார்ப்பாங்க. ஆமத்தில் நான் கிராமத்து பொண்ணு தான். கிராமத்தான்னு எனக்கு ஒரு பேரே இருக்குது. இப்படிலாம் அழைப்பாங்க, எனக்கு பெட்ட பேர். இப்போ இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இவங்களாம் ஒரு தாயாகவும் சகோதரியாகவும் எனக்கு இன்னும் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. முதல்ல லதா அம்மான்றவங்க என்னை சேர்த்தாங்க இதில். அப்போ நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறேன், அப்பா இவங்க உதவி செய்கிறேன்னு சொல்கிறாங்க, இது எப்படிப்பா நிச்சயம் சாத்தியமா? பெண்ணுக்கு உதவி செய்வாங்களா? மா நீ உன்னுடைய பார்வை, அவர் விவசாய மூளையோட சொல்கிறாரு, நம்ம பயிரிடுறோமா, பயிரிடுற நிலத்தில் களை எடுக்கிற பில்லும் ஒரே மாதிரி இருக்கும், பயிரும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் பயிரையும் பில்லையும் ஒப்பிட்டு பார்க்காத. நல்லவங்களும் இந்த நாட்டில் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நல்லவங்க உன்னுடைய பார்வைக்கு தெரியல, அகப்படலை. இப்போ தான் சந்திக்கிற. இது நான் உன்னை விட்டுட்டு போயிட்டா கூட, சப்போஸ் கடவுள் புண்ணியத்தில் நான் உன் கூட இருக்கேன், இப்போது சப்போஸ் நான் விட்டுட்டு போனால் கூட அவங்க உன்னை வழி நடத்துவாங்க. வழி நடத்துறதுக்கு உனக்கு ஒரு ஆட்கள் வேணும் அப்படின்னாங்க. இப்போ எதிரியானதுக்கு இன்னொரு காரணம், கூட பிறந்த அக்கா தங்கச்சி எல்லாருமே விட்டுட்டாங்க. காரணம் சொத்தை ஏமாற்றிட்டு அப்பாவை விட்டுட்டாங்க. நானும் பொண்ணாச்சுல்ல, அப்பாவை எப்படி விட முடியும்? எல்லாமே சண்டை போட்டு எல்லாமே பண்ணாங்க. நானும் அப்பாவை விட்டுட்டேன்னா நானும் மிகப்பெரிய கொடூரமான மிருகமாகிடுவேன். பரவாயில்ல, எனக்கு தெம்பு இருக்குது, உழைப்பு இருப்பேன், நான் படிச்சுக்கிட்டே நான் உன்னை காப்பாற்றுறேன்பா வாப்பான்ட்டேன். எங்கள் அப்பாவே என்னை விட்டுட்டு வந்துட்டார், என்னை படிக்க வச்சார். அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு நான் வந்துட்டேன். ஒரு கொடிய நோய் வந்தப்போ கூட எல்லாரும் வெறுத்தாங்க என்னை. ஆனால் எங்கள் அப்பா என்னை விட்டு போகல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்த ஆண்களும் கெட்டவங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது அனைத்து ஆண்களிலும் பாதி ஆண்கள் கெட்டவங்களாக இருப்பாங்க, பாதி ஆண்கள் நல்லவங்களாக இருப்பாங்க. இது ஆண் பெண் அல்லது திருநங்கைகள் திருநம்பிகள் அனைவரும் சேர்ந்து அனைவருக்கான குரலாகவும் பெண் அமைப்பு இருக்கணுன்றது தான் என்னுடைய முடிவு. அதுக்கப்புறம் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இப்போது கல்விக்கு உதவி பண்ணுறாங்க பெண்கள். குடும்ப சூழ்நிலையை வச்சு அவங்களுடைய சாப்பாட்டுலேருந்து துணிலேருந்து எல்லாத்துக்கும் உதவி பண்ணுறத பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படியே இருப்பாங்க போல், நம்ம தான் தெரிஞ்சிக்கல, நம்ம தான் வெளியே போகல, 4 செவத்துக்குள்ளேயே இருந்துட்டோம். அப்பா சொல்கிறது உண்மை தான், போவோம். இப்போ காலையில் கூட அப்பா அன்றைக்கி நர்மதா அம்மா பேசுனாங்க தெரியுமாப்பா, உனக்கு புரிஞ்சுக்க தெரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, இவங்க தான் சொல்லி இந்த புக்கை நான் காமிச்சேன். அப்பா என்ன சொன்னார், ஓகே, தலையை ஆட்டினார், நீ போயிட்டு வா, அவங்க மீட்டிங் தான் போகிறேன்னா இப்படி அவர் என்ன சொல்கிறேன்னா, போயிட்டு வா, எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவங்க தவறான பாதையில் உன்னை வழிநடத்த மாட்டாங்க அப்படின்னாரு. இந்த குழுவில் சேர்ந்ததுக்கப்புறம் அம்மா எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் நான் என்னை எதிரியாக நினைக்கிறவங்க, என்னை ஒரு கொடூரமாக நினைக்கிறவங்க கிட்ட கூட போய் பேச ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கிட்டையும் போய் பேச ஆரம்பிச்சிட்டேன், எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். என்னை நீ எதிரியாக நினைக்கிற, பரவாயில்ல இருந்துட்டு போ,
ஆனாலும் நான் உனக்கு உதவி செய்கிறேன். என்னை பார்த்து நீ என் முன்னாடி தலை குனிஞ்சு போனோம், நான் உனக்கு உதவி செய்கிறேன்ல. இதுதான் நம்ம பெண் அமைப்பு நம்மளை என்ன முழுமையாக மாற்றிருக்கு. பெண் அமைப்பு தான் இந்த உலகத்தில் இருக்கிற பெண்ணுக்கு பெண் எதிரி இல்லைன்றத உணர்த்திக்குது. எனக்கு முதல்ல நான் மாறணும், அதுக்கப்புறம் அடுத்தவங்கள மாற்றணும். நானே மாறலன்னா எப்படி? அப்புறம் எனக்கு ஒரு ஆசை, இது மாவட்டங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் அனைத்து மாநிலங்களையும் பெண்கள் அனைவரும் சமன்றத்தையும் சேர்த்து அம்மா சொன்னாங்க, ஒரு நாள் சொன்னாங்க, ஆண்களும் இதில் பயணிப்பாங்க. ஆண்கள் மட்டும், அதாவது பெண் அமைப்புன்றது மட்டும் இல்லாத ஆண் பெண் இருவர் அமைப்பும் மட்டும் இல்லாத திருநம்பிகள் திருநங்கைகள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நானும் அவங்களுக்கு ஈக்குவலாக தான் ஒதுக்கப்பட்டிருந்தேன், வெறுக்கப்பட்டிருந்தேன். கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரர்கள் சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் எல்லாருமே வெறுத்து ஒதுக்குனாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இந்த பயணத்தில் அவங்களுக்கான குரலாகவும் நம்மளுடைய குரல் இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசையும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.